அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை தாழ்த்துவோம். உபாகமம் 8வது அதிகாரத்தின் 17, 18 ஆகிய வசனங்களை எடுத்தவர்கள் வேகமாய் சத்தமாய் நீங்கள் கொஞ்சம் வாசித்து காண்பிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் 8வது அதிகாரத்தின் 17, 18 ஆகிய வசனங்கள். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அடியேன் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது தேவன் ஞானமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகளும் சத்தியங்களும் வெளிப்பட கர்த்தர் கிருபை தாங்க. வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து ஒரு தொடர் போதனையாக பணம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து படிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பணம் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சரி, ஊழியத்திற்கும் சரி, அல்ல வேற எந்த ஒரு காரியத்திற்கும் சரி, பணம் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தினசரி வாழ்க்கையில நம் கையில தொடுகிற ஒரு காரியம் இருக்குமானால் அது பணம். தினசரி வாழ்க்கையில நாம் பயன்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குமானால் அது பணமாய் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட பணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய மனநிலை பணத்தை குறித்து எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் சம்பாதிக்க கூடாது, இந்த பணத்தை எப்படியெல்லாம் நாம் கையாள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியங்களும், இந்த பணம் எங்கிருந்து வருகிறது, இது கடைசியா எங்க போகிறது போன்ற காரியங்களை எல்லாம் குறித்து, பணத்தை குறித்து ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேதத்துல 2000க்கும் மேற்பட்ட பேசேஜஸ்ல இந்த பணத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, பணத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதாம். பைபிள் டீச்சர் சொல்றாங்க 2000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இந்த பணத்தை குறித்து வேதத்துல என்ன பண்ணுகிறது என்றால் பேசுகிறதா இருக்கிறது. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்துகிற நம்முடைய அத்தியாவசியான தேவைகளுக்காக பயன்படுத்துகிற இந்த பணத்தை நாம் எப்படி கையாள வேண்டும், இந்த பணத்தை குறித்தான நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு அடிப்படையான ஒரு சத்தியத்தை மாத்திரமல்ல, ஆழமான சத்தியத்தையும் நம்ம படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் பின்பதாக இந்த செய்தியினுடைய முக்கியமான மைய பகுதிக்கு உங்களை அழைத்து செல்ல நான் விரும்புகிறேன். அநேகர் நினைக்கிறாங்க பணத்தை சம்பாதிப்பது என்பது அது பாவம். Earning money is evil and sin. பணத்தை அதிகமாய் சம்பாதிக்க விரும்புவதும் அல்லது அதிகமாய் சம்பாதிப்பதும் அது பாவம், பணம் பாவம் என்று அநேகர் என்ன பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கடந்த வாரத்திலே நான் சொல்லிட்டேன், பணம் பாவம் அல்ல. அந்த பணத்தை குறித்த நம்முடைய எண்ணம் தவறாய் போகும்போது அது பாவமாய் மாறும். அந்த பணத்தை குறித்த நம்முடைய மேனேஜ்மெண்ட், கை ஆளுகைகள்ல அது தவறாய் போகும்போது அது பாவமாய் மாறுவதற்கு ஏது உண்டு. ஒரு 5 காரியத்தை ரொம்ப சுருக்கமா, பணம் எப்போ பாவமா மாறுது அப்படின்றத இந்த காலை வேளையில நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட இது ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம், பேசிக்கான ஒரு விஷயம். ரொம்ப இதனுடைய இன்ட்ரோடக்ஷனா நான் அதை சொல்ல விரும்புகிறேன். பணம் பாவம் கிடையாது. பணம், மணி இஸ் நாட் ஈவில் அண்ட் சின். பணம் எந்த விதத்திலையும் அது என்னவா மாறல, பாவம் கிடையாது. அது தேவன் நமக்கு கொடுக்கிற பணங்கள் பாவம் அல்ல. ஆனா அந்த பணம் எப்போ பாவமா மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, வேதம் சொல்லுகிறது பணம் எப்போ பாவமா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, unless and until you become addicted to money அப்படின்னா, நீங்கள் பேராசைக்கும் பொருளாசைக்கும் பண இச்சைக்கும் அடிமையாகாத வரைக்கும் பணம் பாவம் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்தை, அந்த பணத்திற்கு நாம் அடிமையாகும் பொழுது, பேராசைக்கு, பொருளாசைக்கு, பண ஆசைக்கு அல்லது பணத்தின் மீது இச்சையினால ஈர்க்கப்பட்டு நம்ம அந்த பணத்திற்கு, சில மனுஷர்கள்லாம் பணத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அடிமையாகுது என்றால் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் கடந்த வாரத்திலேயே சொல்லிட்டேன், அவர்கள் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள்.
பணத்திற்காக அவர்கள் திருடுவார்கள், பணத்திற்காக அவர்கள் அநீதி செய்வார்கள், பணத்திற்காக அவர்கள் கொலை செய்வார்கள், கூட பிறந்தவங்களை கொலை செய்வாங்க, பெற்றெடுத்தவர்களை கொலை செய்வாங்க, தங்களுடைய தாய் தகப்பனை கொலை செய்வாங்க, யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார்கள். ஏன் அவங்களுடைய இருதயம் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய இருதயம் பணத்திற்கு அடிமையாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பணத்தை நம்ம ஆளணும், பணம் நம்மளை ஆளக்கூடாது. ஆமென். பணத்தை எல்லாம் சொல்லுங்க, நாம் ஆள வேண்டும், பணத்தை நாம் ஆள வேண்டும், பணம் நம்ம ஆளக்கூடாது. ஆமென். அப்ப கொஞ்சம் காசு இருந்தா, அதிக காசு இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் காசோ இல்லை அதிக காசோ, அந்த பணத்தை நாம தான் ஆளுகை செய்யணும். ஆனா நிறைய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பணம் அதிகமாக 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 அந்த பணம் அந்த மனிதனை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. பணத்திற்காக அந்த மனிதன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த மனிதனுடைய இருதயம், அந்த மனிதனுடைய எண்ணம், அந்த மனிதனுடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சுகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டுனா மாறுகிறது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனிதனை பணம் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. அப்ப கவனிங்க, ஒரு கிறிஸ்தவனை பணம் ஆளுகை செய்யக்கூடாது, தேவன் தான் ஆளுகை செய்யணும். கர்த்தர் தான் உன்னையும் என்னையும் ஆளுகை செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்யணும். எவ்வளவு பணம் நம்ம இடத்துல இருக்கலாம், அல்லது குறைவான பணம் இல்லாம், அல்லது பணம் இல்லாமல் கூட இருக்கலாம். நம்மை ஆளுகை செய்வது யாராக இருக்க வேண்டுமானால் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ பணமோ அல்லது இந்த உலக ஆசைகளோ இச்சைகளோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆளுகை செய்யக்கூடாது. அப்போ ஒரு மனுஷனை தேவன் ஆளுகை செய்யாமல், கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனை ஆளுகை செய்யாமல், பணம் அந்த மனிதனை ஆளுகை செய்யுமானால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பணம், அந்த ஐஸ்வர்யம், அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பாவமாய் மாறுகிறது. அந்த மனிதன் சபைக்கு போகிற மனுஷனா இருக்கலாம், நான் வேதத்தை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ரைட்டு. ஆனா உன்னுடைய வாழ்க்கையை தேவன் ஆளுகை செய்யலையே, பணம் தானே ஆளுகை செய்கிறது. அப்போ ஜெபிக்கிறதுனால, வேதத்தை வாசிக்கிறதுனால, சபைக்கு வருகிறதுனால மாத்திரம் எல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நம்முடைய இருதயத்தில் மாற்றம் உண்டாகணும், இருதயத்தில் கிரியை நடக்கணும். அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனுஷனை பணம் ஆளுகை செய்கிறதோ, பணம் நல்லது, ஆனா அந்த பணத்துக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா, அந்த பணம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுமானால், நாம் அந்த பண விஷயங்களில் பாவம் செய்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கையில பாவமா இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா வாசிக்க வேணா, நீங்கள் குறிக்கிறவர்களுக்காக லூக்கா 12:15 இந்த வசனங்களையும் ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யமான செல்வந்தனான ஒரு மனிதனிடத்துல பேசுகிற அந்த காரியத்தையும் நீங்கள் இதற்கு உதாரணமாக என்ன பண்ண வேண்டுமானால் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது கவனிங்க, money is not evil and wrong unless and until you trust your money. நல்லா கவனிங்க, பணத்தை நாம் நம்பி பணத்தின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டாத வரைக்கும் பணம் பாவம் அல்ல. நல்லா கவனிங்க, தேவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த பூமியில தேவன் மீது விசுவாசம் வைத்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் யார் மீது இருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். நம்முடைய பெருமை யார் மீது இருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நாங்கள் என்ன பண்ணுவதில்லை, மேன்மை பாராட்டுவதில்லை. அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு என்னுடைய பணம் பெருமை அல்ல, எனக்கு என்னுடைய பணம் நம்பிக்கை அல்ல, எனக்கு என்னுடைய உலக அறிவும் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஆஸ்தியும் அது பெருமை அல்ல, என்னுடைய சாதனைகள் பெருமை அல்ல, எனக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த காரியம்தான் பெரிது. கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை பணத்தின் மீது வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பணம் பாவமாய் மாறுகிறது. தேவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை,
தேவன் மீது வைக்க வேண்டிய விசுவாசத்தை, அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை தேவனுக்கு கொடுக்காமல் பணத்திற்கு கொடுக்கும் பொழுது அந்த பணம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனாய் மாறுகிறது. அவன் என்ன நினைக்கிறான்னா, பணம் தான் எல்லாமே, பணம் தான் எனக்கு தேவன், மணி இஸ் மை காட், மணி கேன் டூ எவ்ரிதிங், மணி இஸ் மை காட். அந்த பணத்தை குறித்து அவனுக்கு ஒரு பெருமை, அந்த பணத்தை குறித்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பணத்தை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்குவேன், எனக்கு இஷ்டம் போல எதை வேண்டுமானாலும் நான் மாற்றி அமைப்பேன், என் வாழ்க்கை என்ன வேணும், எப்படி வேணும் நான் நினைக்கிறேனோ அப்படி என்னுடைய வாழ்க்கையை என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஷேப் பண்ணிக்க முடியும், செதுக்கிக்க முடியும் அப்படின்னு பணத்து மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த மனிதர்கள் அந்த பண விஷயத்தில் ஒரு மிக மோசமான பாவத்தை செய்கிறார்கள். நான் சொல்றேன், நம்முடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் அது பாவம் அல்ல. ஆனால் அந்த பணத்தின் மீது நம்ம நம்பிக்கையை வச்சுட்டு பணத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருப்போம், இந்த பணத்தை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் போது அது பாவமா மாறுது. ஆமென். அல்லேலூயா. You have a lot of money. It is not sin to have money and it is not evil. உங்க கையில் அதிக பணம் இருக்கா, அது பாவம் கிடையாது, அது தவறு கிடையாது. ஆனா பணத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு இந்த பணத்தை வச்சு நான் என்ன வேணாலும் செய்வேன், இந்த பணம் தான் எல்லாமே, இந்த பணத்தை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இது என்ன வேணா சாதிக்கும் எனக்காக அப்படின்னு சொல்லுவோமானால் பண விஷயத்தில் நாம் மோசமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம எதை வச்சிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பணத்தை வச்சிருக்கோம். மணி இஸ் நாட் ஈவில் ஆர் ராங் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ புட் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஆர் ட்ரஸ்ட் இன் யுவர் மணி. உங்களுடைய பணத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பணம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்காத வரைக்கும் பணம் பாவம் அல்ல, அது நல்லது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. Money is not evil and wrong unless and until you earn it in a evil ways. அப்படின்னா நீங்கள் தவறான வழியில சம்பாதிக்காத வரைக்கும் பணம் நல்லது. தவறான வழியில சம்பாதிக்கிற எந்த ஒரு பணமும் அது பாவமே. ஆமென். நல்லா சொல்லுங்களேன். தவறான வழியில சம்பாதிக்கிற எந்த ஒரு பணமும், எல்லாம் சொல்லுங்க, என்னது? பாவம். அது பாவம். வேதம் போதிக்கிற ஒரு 4 வழியை இந்த காலை வேளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது இல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றி, சீட்டிங் ஆர் ஃப்ராடலண்ட், ஒரு மனிதனை ஏமாற்றி சம்பாதிப்பது அது பாவம். நீதிமொழிகள், வேகமா நான் சில வசனங்களை காட்டுறேன். நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு வேதம் சொல்லுகிறது, வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். நல்லா கவனிங்க, வஞ்சனையினால வந்தது இன்பமா இருக்குங்க. ஆரம்பத்தில் ஒரு மனிதர்களை ஏமாற்றி சம்பாதிப்பது, ஃப்ராடு வேலை பண்ணி சம்பாதிப்பது, பொய் சொல்லி சம்பாதிப்பது, அல்லது பொய் சொல்லி எந்த ஒரு சொத்தையும் ஏமாற்றி வாங்குவது, நிலங்களை ஏமாற்றி வாங்குவது, பூர்வீக சொத்தை பொய் சொல்லி ஏமாற்றி வாங்குவது, இவைகள் எல்லாம் ஆரம்பத்தில் சாதிச்சிட்டது போல தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் பின்பதாக அதனுடைய விளைவு இருக்கு பார்த்தீங்களா, அது மோசம். அதை ஆளுகிறவன் நிம்மதியாய் ஆள முடியாது. அடுத்த தலைமுறை சாபத்தில் போய் விழுந்துடும். அதுக்கு அடுத்த தலைமுறை இன்னும் மோசமான சாபத்தில் விழுந்து போய்விடும். இந்த காலை வேளையில பணம் தவறான வழியில சம்பாதிப்போமானால் அது பாவம். 2வது, நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அநியாயமான விதத்தில் நாம் பணத்தை சம்பாதிப்போமானால், அநியாயமான விதம் என்றால் என்ன? நியாயமான விதத்தில் நாம் சம்பாதிக்காமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நியாயமான விதத்தில் பிஸ்னஸ் பண்ணி அந்த பணத்தை சம்பாதிச்சாங்கன்னா அது நியாயம், அது ஆசீர்வாதம். ஆனால் அதே தொழில் பண்ணுறவங்க அநியாயமான விதத்தில் தொழில் பண்ணி அநியாயமாய் கள்ளத்தராசு, வேதத்தில் படிச்சிருக்கீங்களா? கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ ஒரு பிஸ்னஸில் கூட நம்ம நியாயமா நடந்துக்கணும். அநியாயமா நம்ம பிஸ்னஸ்ல நடந்து அநியாய லாபம் எடுப்போமானால் அது பாவம். ஏன்னா வேற ஒரு மனுஷனுடைய வியர்வையும் ரத்தத்தையும் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய ஆதாயத்துக்காக சுரண்டோம் இல்லையா? அது தேவன் எப்படி பார்க்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பாவமாக தான் பார்க்கிறாரு. சரி, இன்னும் நம்ம அதெல்லாம் பின்னாடி படிக்க போறோம். இன்னைக்கே அதை குறித்து படிக்க போறோம். அதனால கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்லாமல் கேம்பிளிங், சூதாட்டம்,
இன்னைக்கு நிறைய சூதாட்டங்கள் வந்துருச்சு. ஒரு காலத்துல எல்லாம் அங்கங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொட்டை பசங்களோ அல்லது கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சில வயதானவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார்ந்து சூதாடுவாங்க, சீட்டாடுவாங்க, இன்னும் பல வகையான காரியங்கள் எல்லாம் இருக்கு. சூதுல எல்லாத்தையும் விட்டவெல்லாம் இருக்கிறான். சூதுல எல்லாத்தையும் விட்டவெல்லாம் இருக்கிறான். நகையை விடுவாங்க, பணத்தை விடுவாங்க, வீட்டை விடுவாங்க, வாகனத்தை வச்சு சீட்டாடுவாங்க, பைக்கை வச்சு என்ன பண்ணுவாங்க, சீட்டாடுவாங்க. எல்லாத்தையும் வச்சு சீட்டாடி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போன மனுஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கேம்பிளிங் இன்னைக்கு அது மாடர்னாக வந்துருச்சு. ஒரு காலத்தில் அப்படி காட்டுக்குள்ளேயோ அல்லது ஏதாவது புதர்களிலோ இல்லை ஏதாவது திண்ணைகளிலோ உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க, மாடர்ன் ஆயிடுச்சு. வீட்டிலேயே பெட்டிலேயே உட்காந்துக்கிட்டு, சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, ஏசிலே என்ன பண்ணலாம்னா சூதாடலாம். தெரியுமா உங்களுக்கு? கேம்பிளிங் பண்ணலாம் தெரியுமா? எப்படி பண்ணலாம்? மொபைலில் வந்துருச்சுங்க. மொபைலில் அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போடும் போதே போடுறான். என்ன போடுறான்? நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் பணத்தை ஜெயிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணலான்னா 1,00,000 வெல்லலாம், 1 கோடி வெல்லலாம், சூதாடலாம். ஆனால் நிறைய நேரத்தில் பார்க்குறோம், அதில் வென்று ஜெயித்து பணம் எடுக்கிறவன தோத்து பணத்தை எல்லாம் அதில் போய் இழந்து போகிறவன் தான் அதிகம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போதே எப்படி போடுறாங்க, இந்த விளையாட்டுக்கு நீங்கள் அடிமையாகலாம் அல்லது நிதி அபாயங்களை ஏற்படுத்தலாம். அவன் தெளிவாக தான் இருக்கிறான். அந்த கேம் நமக்கு அதை கிரியேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்லாம் அப்லோட் பண்ணி, அதாவது ஆயத்தப்படுத்தி நமக்கு மொபைலில் கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் தெளிவாக தான் இருக்கிறான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த விளையாட்டு உங்களை சொல்லுங்க அடிமையாக்கலாம். எதுக்கு? இதுக்கே நீங்கள் அடிமையாகி போடலாம். அல்லது இந்த விளையாட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிதி அபாயங்களை ஏற்படுத்தலாம். அவன் சொல்கிறான். நம்ம ஆட்கள் தான் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை கண்டுகிறது இல்லை. அநேகர் அதுக்கு அடிமையாக தங்களுடைய பணங்களை கேம்பிளிங்கில் போய் அவர்கள் இழந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். சூது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தின் 20, 22 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவன். அந்த 22 வன்கண்ணன் செல்வ வறுமை தனக்கு வரும் என்று அறியாது இருக்கிறான். என்ன இங்க வசனம் சொல்லுது? ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். ஏன் இவங்க சூதாடுறாங்க? ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சீட்டை ஆடிட்டா, சூதாடிட்டா, இதுல நம்ம 1 கோடி ஜெயிச்சிடலாம். 10 நிமிஷத்துல 1 கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, தீவிரிக்கிறாங்க. நான் ஐஸ்வர்யமான ஆகிடணும், பணம் சம்பாதிச்சிடணும், ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் நான் 10 லட்சம் சம்பாதித்து விட வேண்டும். கேம்பிளிங், சூதாட்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். மனுஷனை அப்படியே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா மயக்கிடும். இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான வழிகள். தீவிரமாய் வேதம் சொல்லுது, நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தின் 11வது வசனம். வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனே விருத்தி அடைவான். வசனம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை வஞ்சித்து ஏமாத்தி அல்லது அநியாயமான விதத்தில் சம்பாதித்து அல்லது சூதாடி சம்பாதிக்கிற எல்லாமே ஒரு நாள் போயிடுமா? பறவையை போல பறந்து போயிடும். கூண்டை திறந்து விட்டீங்கன்னா ஒரு பறவை எப்படி பறந்து போதோ அந்த மாதிரி அது பறந்து போயிடும். ஆனால் கைப்பாடாய் சம்பாதிக்கிறவனை, தன்னுடைய உழைப்புனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வாழ்க்கையை கட்டுறான் பாருங்க, கர்த்தருடைய கிருபையால அவனுடைய வாழ்க்கை தான் விருத்தி அடையுமா. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ சூதாட்டம் அது பாவம், அது தவறான வழியில வருகிற ஒரு பணம். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சூதாடிட்டு அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அது இது இப்போ நான் சொல்கிற இந்த வழிகள் எல்லாம் ஒருத்தரை ஏமாற்றி நம்ம சம்பாதிக்கிறதோ அல்லது அநியாயமான விதத்தில் பிஸ்னஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறதோ சூதாடி சம்பாதிக்கிறதோ இவைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறாது. அப்படிப்பட்ட பணங்களில் உங்களுடைய வாழ்க்கையை கட்டாதீங்க. அப்படிப்பட்ட பணங்களை ஊழியத்துக்கும் கொடுக்காதீங்க. கர்த்தர் அவைகளை அங்கீகரிப்பதில்லை. ஏன்னா அவைகள் நேர்மையான வழியில் வந்த பணம் அல்ல. ஆமென். உங்கள் பிள்ளை
சம்பாதிச்சு ஒரு புடவை வாங்கி கொடுக்குது. நீங்கள் அதை வாங்கிப்பீங்களா? இல்லை அதே பிள்ளை திருடி ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குது, அதை வாங்கிப்பீங்களா? சொல்லுங்க. திருடி ஒரு புடவை எடுத்துட்டு வந்து, அம்மா உனக்காக நான் போய் என்ன பண்ணேன், ஒரு பெரிய துணி கடை பேரை சொல்கிறான், உனக்காக நான் உள்ள பூந்து மேனேஜர் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாற்றி அப்படி உள்ளே போய் அப்படி கையை விட்டு எடுத்து யாருக்கும் தெரியாமல் உள்ளே மாட்டிட்டு நான் வந்துட்டேன், இந்த புடவையை நீ வச்சுக்கோ, மாட்டு, அழகா இருப்பேன் அப்படின்னு உங்கள் பிள்ளை சொன்னான். ஐயோ, என் பிள்ளை எனக்காக போய் அவ்வளோ பெரிய மாலில் எனக்காக அது திருடி கொண்டு வந்து, ஐயோ இந்த பிள்ளை எனக்காக கொடுத்துருக்கே, நான் இதை மாட்டிக்கிட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் சாட்சி சொல்லியே தீரணும். வருவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்ணுவோம்? டேய் இது வேணாண்டா, திரும்ப கொடுத்துடலாம், வேணாம் நமக்கு வேணாப்பா, சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அப்ப கர்த்தர் அநியாயமாய் நாம் சம்பாதிக்கிற பொருள்ல நாம் வாழ்வதற்கோ இல்லை அவருடைய ஊழியத்தை செய்வதற்கோ அவர் ஏற்றுக்கொள்வாரா? அதை அங்கீகரிப்பாரா? ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், சிந்தித்து பாருங்களேன். செய்ய மாட்டார். நமக்கு அப்படிப்பட்ட வருமானம் தேவையில்லை, அது துன்மார்க்கம். சரி, இன்னும் ஒன்று ஒரு 2 காரியங்களை நான் சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஆழத்துக்கு போக விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அடுத்தபடியாக என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அநியாய வட்டி. எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு வட்டி, அநியாய வட்டி இருக்குது, ஸ்பீடு வட்டி இருக்குது, மீட்டர் வட்டி இருக்குது, அப்புறம் கந்து வட்டி இருக்குது, வேற என்னென்ன வட்டி இருக்கு? பல வகையான வட்டிகள் இருக்குது. அநியாய வட்டி அங்கிள், மீட்டர் வட்டி, அதான் மீட்டர் வட்டி, கந்து வட்டி, பல வகையான வட்டிகள் இருக்கு. நான் சொல்றேன், அநியாயமான விதத்தில் ஒரு மனுஷன் ஒரு மனிதனிடத்திலிருந்து வட்டி வாங்குவானே ஆனால் அது தேவனுடைய பார்வையில் பாவமாக இருக்கிறது. அப்போ வட்டிக்கு விடுறது, ஃபினான்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களே, தம்பி ஃபினான்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு, ஃபினான்ஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் பாவமா அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க. அரசு கொடுக்குற வழிமுறைகளுக்கு உட்பட்டு நியாயமான விதத்தில் ஒரு மனுஷன் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவானே ஆனால் அது எந்த விதத்திலும் தவறல்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு உவமையில் சொன்னார், 5 தாலந்து வாங்கினா 2 தாலந்து வாங்கினா 1 தாலந்து வாங்கினா உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ அதை வச்சு ஒன்றா மாற்றலைன்னா கூட பரவாயில்ல, அதை கொண்டு போய் காசுக்காரர் இடத்துல, அப்படின்னா பேங்க்ல நீ வச்சிருந்தா உனக்கு நியாயமான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமே, வட்டி கிடைச்சிருக்குமே, நியாயமான நீ வட்டி கிடைச்சிருக்குமே, அதை நீ கொண்டு வந்து என் இடத்துல கொடுத்துருக்கலாமே. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நியாயமான விதத்தில் ஒரு மனிதன் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் அரசினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு செய்வானே ஆனால் அது வந்து ஒரு விதமான ஒரு வியாபாரம், ஃபைனான்ஸை வியாபாரமாக பண்ணுறது, நியாயமான ஒரு வியாபாரமாக பண்ணுறதுன்றது வேற. அதே ஃபைனான்ஸை அடாவடியாக பண்ணி அதிகமான பணத்தை சம்பாதித்து ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடித்து, அவனே ஆல்ரெடி பணம் இல்லை, கஷ்டத்தில் தான் வந்து கடன் வாங்குறானே, அவனுடைய கடனை அவன் அடைக்க திணறி கொண்டிருக்கிற நேரத்தில் பல ஆயிரங்களை மேன்மேலும் அவன் மீது பாரத்தை ஏற்றினால் எப்படி அவன் பணத்தை கட்டுவான்? அவனே ஏழைங்க, அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்படுறவன், அடுத்த வேலைக்காக கஷ்டப்படுறவன், அடுத்த மாதம் வேலைக்கு போனாதான் அவனுக்கே சாப்பாடு, மருந்து வாங்கணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பல தேவைகள் இருக்குது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் வாங்கின அந்த பணத்துக்கு கட்டாத வட்டிக்கு இன்னும் அது வட்டி, அது குட்டி போட்டு பேர பிள்ளைங்கள் எல்லாம் பெற்று 3வது 4வது தலைமுறை வரைக்கும் 5 10 10 50 50 500 500 5000 மாறி அவன் வாங்குது என்னவோ 500 தான், ஆனால் வட்டி கட்டுறது மாத்திரம் 5000 வருமானால் எந்த விதத்தில் இது நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம்? தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் வேதத்தில் அவர் அனுமதிப்பதும் இல்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரிப்பதும் இல்லை. இந்த காலை வேளையில் இங்கே யாராவது நீங்கள் வட்டிக்கும் வாங்காதீங்க, வட்டிக்கும் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு. அல்லேலூயா. உன்னிடத்துல கேட்டா கொடு, அவனுக்கு பலன் இருந்தால் திரும்ப கொடுப்பான், இல்லை என்றால் அவனை வாழ விடு. அல்லேலூயா. சொல்லுங்களேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா இல்லைப்பா நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு தேவை இருக்குது, ஆனால் கொஞ்சம் தேவை இருக்குது, ஃபீஸ் கட்ட நான் வச்சிருக்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் உனக்கு 10,000 கொடுக்குறேன், ஆனால் 4 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, திரும்ப கொடுப்பியா? வேணாம், நமக்கு அது வேணவே வேணான்னு சொல்கிறேன் நான். இந்த காலை வேளையில் நமக்கு அந்த பிஸ்னஸ்ஸு எல்லாம் சொல்லுங்க, அந்த பிஸ்னஸ்ஸு
வாயை திறக்க மாட்டீங்க. அந்த பிஸ்னஸ் வேண்டாம். எந்த பிஸ்னஸ்? வட்டி கொடுக்குற பிஸ்னஸ் வேணாம் நமக்கு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் வட்டிக்கு விடுற முகங்கள் இல்லை. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா, லோக்கல் தமிழில் நம்ம மூஞ்சிலாம் வட்டிக்கு விடுற மூஞ்சி இல்லை. நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும், நம்ம முகங்கள் எல்லாம் வட்டிக்கு விடுற முகங்கள் அல்ல, ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிற முகங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அநியாயமான விதத்தில் வருகிற எந்த ஒரு பணமும் அது பாவம். சரி, இன்னும் 2 காரியம் 3 காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். அடுத்தபடியாக டௌரி. கட்டாயமாய் டௌரி வாங்குதல். டௌரினா தமிழ் என்னதுங்க? அது வரதட்சணை. தெரியுது பாருங்க, டக்குன்னு தமிழ்ல வரல எனக்கு அந்த வார்த்தை. டௌரி, கட்டாயமாய் வரதட்சணை வாங்குதல். இன்னைக்கு நிறைய திருமணங்களே என்னவாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிஸ்னஸா மாறிடுச்சு. நிறைய மேரேஜஸ் என்னவா மாறிடுது? பிஸ்னஸா மாறிடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, கட்டாயமாய் நீங்க என்ன பண்ணணும்? 15 சவரன் போட்டே ஆகணும், 30 சவரன் போடணும். மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும், வீடு, கார், இப்போ கார்லாம் போயிடுச்சு அங்கிள், வீடு வாங்கி கொடுக்கணும். காரு, வீடு, எல்லா சொகுசையும் மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து, மாப்பிள்ளைக்கு கை கால் அமுக்கிறதுக்கு வேலையாட்கள், எல்லாவற்றையும் கொடுத்தாதான் பொண்ணை கட்டுவோம். இந்த சபையில யாராவது கட்டாயமா வரதட்சணை வாங்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன், நாங்க அந்த திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம். என்னங்க ஒரு அல்லேலூயா கூட வரல? நல்லா கவனிங்க. வரதட்சணை என்பது, அதாவது மேரேஜ் கிஃப்ட்ன்றது வேற. இப்போ என் பிள்ளைக்கு நான் திருமணம் செய்கிறேன், என்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்துக்கு நான் விருப்பப்பட்டு அந்த பிள்ளை, அந்த 2 தம்பதிகள் கணவனும் மனைவியுமா அவங்க சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு பைக்கை கிஃப்டா கொடுக்கலாம், காரை கிஃப்டா கொடுக்கலாம், பணத்தை கிஃப்டா கொடுக்கலாம், பொருட்களை கிஃப்டா கொடுக்கலாம், வீடு கிஃப்டா கொடுக்கலாம். அது நம்முடைய பொருளாதார பலனை பொறுத்து. ஆமாவா இல்லையா? நம்முடைய பொருளாதார பலனை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், அதை செய்யறோம். ஆனா கட்டாயமாய் நீங்க இதை செய்தே ஆக வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்துல பல தேவைகள் இருக்கலாம், அவங்களுடைய குடும்பத்துல பல கஷ்டங்கள் இருக்கலாம். அவங்க 7 பெண்ணை பெற்றிருப்பாங்க, 8 பெண்ணை பெற்றிருப்பாங்க, 10 பிள்ளையே பெற்றிருப்பாங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் திருமணம் செய்யணும், அத்தனை பிள்ளைங்களுக்கும் அவங்க எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க பாரத்தை தூக்கி சுமத்து பிடிக்க முடியும் சொல்லுங்க? அப்போ கவனிங்க, முக்கியமா ஆம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிற பெற்றோர்கள் இந்த சபையில நிறைய பேர் இன்னைக்கு வரல. ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள், தயவு செய்து அப்படிப்பட்ட விசுவாசிகளிடத்தில் நீங்க பார்க்கும்பொழுது உங்களுடைய இனஜன பந்துக்களாக அவர்கள் இருப்பார்களா, தயவு செய்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. நீங்க கட்டாயமா ஒரு மனுஷனிடத்துல, ஒரு குடும்பத்திடத்திலிருந்து வரதட்சணை வாங்குவீங்கன்னா அது தேவனுடைய பார்வையில அருவருப்பா இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தையும், அவங்களுடைய உழைப்பையும், அவங்களுடைய வேர்வையும், அவங்களுடைய தாகத்தையும், அவங்களுடைய ஏக்கத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா சொரண்டி பிச்சு எடுக்கிறோம். ஆமென். காலை வேளையில கட்டாயமா என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. திருமணங்கள் வியாபாரமாய் ஒரு நாளும் போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய குடும்பங்கள் திருமணத்திற்கு பின்பதாக சந்திக்கிற பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வரதட்சணை பிரச்சனை தான். உங்க வீட்டுல இருந்து நீ டம்ளர் கொண்டு வந்தியா? உங்க வீட்டுல இருந்து நீ என்ன கொண்டு வந்த? இதை கொண்டு வந்தியா, அதை கொண்டு வந்தியா? டோன்ட் டிமாண்ட் எனிதிங். அவங்களாம் என்ன கொடுக்குறாங்களோ அதை சந்தோஷமாய் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள். ஆமென். இதுல நீங்க நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணா நியாயாதிபதி மாதிரி உட்காந்துக்கிறாங்க. சேர் போட்டு நியாயாதிபதி மாதிரி உட்காந்துக்கிட்டு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு. டேய் நீ கேள்றா, நீ என்ன ஆம்பளை தானே,
நான் என்ன ஆம்பளை தானே பெற்று போட்டிருக்கு, நீ ஆம்பளை தானே, கேள்றா இதை பண்ணுடா. நிறைய குடும்பங்களில் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க பெற்றோர்கள். நான் சொல்கிறேன் அங்கிள், எல்லாம் கேட்குறாங்க. பெரிய வீடு வச்சு அதுவும் ஊர், அந்த ஊரில் எல்லாம் பணக்காரங்க தானே இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். செய்யுங்க, குறைஞ்சி போக மாட்டீங்க. அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், கட்டாயமாய் நீங்கள் வரதட்சணை வாங்குவீர்களானால் நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளைகள் மீது சாபத்தை குவிக்கிறீங்க. வந்து நிற்பீங்க ஜபத்துக்காக ஒரு நாள், ஐயா ஜெபம் பண்ணுங்க தம்பி, ஜெபம் பண்ணுங்க, கல்யாணம் இப்போ திரும்ப இது பிரச்சனையாக இருக்குதுப்பா, ஜெபம் பண்ணுங்க, நிற்பீங்க வந்து. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? கட்டாயமாக ஒரு குடும்பத்தினுடைய வியர்வையும் ஒரு குடும்பத்தினுடைய கஷ்டத்தையும் அடித்து புடுங்கிறதுக்கு சமானம் அது. அதை செய்வதனால அது சாபமாய் மாறிவிடும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்போ இதெல்லாம் கிறிஸ்தவத்திலிருந்து கொஞ்சம் மாறணுங்க. நல்ல வேளை நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, அதுக்காக சந்தோஷப்படுங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிறந்திருந்தா கதை வேற. பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்ன தெரியுமா கதை? யூதர்களுடைய வழக்கப்படி, இன்றைக்கும் யூதர்களுடைய வழக்கப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமானால் அந்த ஆண் வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும். சிம்சோன் அதனால தான் என்ன பண்ணாரு, போயிட்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அதன் பின்பதாக வரும்பொழுது பார்த்தா நேரம் ஆச்சுன்னு வேற யாருக்கும் அந்த பொண்ணை கொடுத்துட்டு இருந்தாங்க. யூதர்களுடைய வழக்கப்படி பெண் வீட்டார் அல்ல, ஆண் வீட்டார் தான் கொடுக்கணும். நல்ல வேலை நம்மில் அநேகர் யூதர்களாக பிறக்கவில்லை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வரதட்சணை காரியங்கள்ல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது ஒரு மனுஷனுக்கு சாபமாய் மாறிவிடும். ஆமென். ஒரே ஒரு ஆமென் தான் வருது பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக கடைசியா, எதில் தவறான வழியில் வருகிற வருமானங்கள், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது லஞ்சங்கள். அது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்பவும் அது அருவருப்பானது. அது தேவனை ஒரு காலமும் என்ன பண்ணாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மகிமைப்படுத்தாது. வாசிங்க நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தின் 28வது வசனம். நீதிமொழிகள் 28 இல்லை 28:8. அநியாய வட்டியினால் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திர பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:17 வாங்க. நீதிமொழிகள் 10:2 வாங்க. 20:17. அதன் பின்பதாக நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க. என்னக்கா? அநியாயத்தின் திரவியங்கள் என்ன பண்ணாதான்? ஒன்றுக்கும் என்ன பண்ணாது? உதவாது. அப்போ இந்த வசனங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வஞ்சனையினால, அநியாயத்தினால, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில வருகிற இந்த பணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது என்ன பண்ணாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்லுங்க, அது ஒன்றுக்கும் உதவாததா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில இத இன்னைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் உங்களிடத்துல யாராவது லஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் அதை முதல்ல லஞ்சமாக கொடுக்குறாங்க? ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு குறுக்கு வழியில் ஏதோ ஒன்று ஆகணும். கரெக்டா? குறுக்கு வழியில் ஏதோ ஒன்று ஆகணும். அந்த காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. அவங்க செய்ய போகிற தவறுக்கு உங்களையும் உடந்தை ஆட்களாய் மாற்றுவது தான் அவர்கள் நமக்கு கொடுக்கிற அந்த பணம். கரெக்டா? அப்போ அப்படிப்பட்ட பணங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆமென். ஏன்னா அது ஒரு காலமும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்காது. அப்படிப்பட்ட பணங்கள் நமக்கு வேண்டாம். ஒருவேளை நிர்பந்தங்கள் இருக்குமானால், நம்ம வேலை செய்கிற அலுவலகங்களில் நமக்கு நிர்பந்தங்கள், ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு இருக்குமானால், உங்கள் மேல் அதிகாரியின் இடத்துல அல்லது சம்மந்தப்பட்ட ஆளிடத்துல சொல்லிடுங்க, தயவு செய்து நீங்கள் இதை பண்ணுங்க, என்ன இதில் என்ன பண்ணாதீங்கன்னா
சேர்த்துக்காதீங்க. என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கிட்டு போயிடுங்க. எனக்கு இதில் பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையில் கடைசியாக பார்க்கிறோம், நமக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூர்வீக சொத்துக்காக சண்டை போட்டு ஏமாற்றி அண்ணன் தம்பியை, அக்கா தங்கச்சியை, அப்பா அம்மாவை அல்லது பிள்ளைகளை ஏமாற்றி என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூர்வீக சொத்துக்களை ஏமாற்றி கையகப்படுத்தக்கூடாது. நியாயமான சில குடும்பங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யாராவது ஒரே ஒரு சகோதரன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே ஏமாற்றி இவர்கள் எல்லாவற்றையுமே எழுதி வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சாபம். அப்படி பண்ணிட்டு வேற என்ன பண்ணுவாங்க, வந்து சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களுக்கு 7 வீடு கொடுத்தார், 10 வீடு கொடுத்தார். எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வந்து சபையில் நின்று சாட்சி சொன்னா கர்த்தர் வந்து அது அருவருப்பு கர்த்தருடைய பார்வையில். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இப்படிப்பட்ட விதங்களில் வருகிற பணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது பாவம். ஆமென். நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களோ இல்லை ஏற்றுக்கலையோ உங்களுக்கு மாறுபாடான கருத்து இருக்கலாம். அதுக்கு நீங்கள் தேவனிடத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் வேதம் என்ன சொல்லுதுன்றதை காட்டிட்டேன். உங்களுக்கு மாறுபாடான கருத்து இருக்குமானால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவீர்களானால் அது எனக்கும் உங்களுக்குமான பாடு அல்ல, உங்களுக்கும் தேவனுக்குமான பாடு. ஆமென். கடைசியாக பணம் எப்போ நமக்கு பாவமாக மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை வைத்து, நல்ல கவனிங்க, இந்த பணத்தை வைத்து நாம் பரலோக பொக்கிஷத்தை சேர்க்காமல் வெறும் பூமிக்குரிய காரியங்களை அனுபவிப்பது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்குமானால் பணம் நமக்கு பாவமாய் மாறுகிறது. என்ன சொல்றீங்க, சொல்ல வர்றது புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த பணத்தை வைத்து பரலோகத்தில் நாம் பொக்கிஷம் சேர்க்கணும் அப்படின்னா இந்த பணத்தை தேவன் விரும்புகிற நல்ல காரியங்களுக்காக நம்ம செலவு செய்யாமல் நம்முடைய சுயநலத்துக்காக மட்டுமே நாம் பணத்தை செலவு செய்து கொள்வோமானால் அது பாவம். ஆமென். அப்போ தேவன் விரும்புகிற வழியில எப்படி செயல்படுத்துவது, தேவன் அந்த பணத்தை நம்ம எப்படி கையாளணும்னு சொல்லி விரும்புகிறார், இவைகளை எல்லாம் தான் வரப்போகிற நாட்களில் நம்ம படிக்க போகிறோம். பணத்தை குடும்பத்தில் நம்ம எப்படி கையாளணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பணத்தை எப்படி கையாளணும், கடன் பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கடனை அடைக்கணும், பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும், அல்லது இந்த பணத்தை குறித்து நல்ல காரியங்கள் நம்ம எந்த விதங்கள் எல்லாம் பண்ணணும், இவைகளெல்லாம் தான் குறித்து தொடர்ந்து வரப்போகிற அடுத்தடுத்த வாரங்களில் படிக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து சபைக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. இது அதுக்கும் மேலே இது. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பணம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அது நமக்கு ஒரு நாளை என்னவா மாறிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாபமாய் மாறிடக்கூடாது. அல்லேலூயா. அதற்காக தான் இந்த சத்தியத்தை வேதத்திலிருந்து எடுத்து போதித்து கொண்டிருக்கிறோம். அப்போது தேவன் விரும்புகிற வழியில் நல்ல காரியங்களுக்கு நம் பணத்தை செலவு பண்ணும் பொழுது அது ஆசீர்வாதம். அதே பணத்தை நாம் நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க பயன்படுத்தாமல் வெறும் பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரமே நாம் நம்முடைய சிந்தை வைத்து கொண்டிருப்போமானால் அது என்னவாய் மாறுகிறது என்றால் அது நமக்கு பாவமாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, பணம் சம்பாதிப்பது பாவம் அல்ல, பணம் இருப்பது பாவம் அல்ல, கழுத்து வரைக்கும் இல்லை, பணத்திலேயே நம்ம முழுகி இருந்தாலும் அது பாவம் அல்ல. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த பணம் எப்போ பாவமாக மாறுகிறது, இந்த பணத்திற்கு நாம் அடிமையாகி இந்த பணம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது இந்த பணம் பாவமாய் மாறுகிறது. பணம் எப்பொழுது பாவமாய் மாறுகிறது, நம்முடைய நம்பிக்கையை நாம் தேவன் மீது வைக்காமல், நம்முடைய விசுவாசத்தை நாம் தேவன் மீது வைக்காமல் பணத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் நாம் வைக்கும் பொழுது பணம் நமக்கு பாவமாய் மாறுகிறது. பணம் எப்போ நமக்கு பாவமாய் மாறுகிறது, தேவன் விரும்பாத துன்மார்க்கமான வழியில், தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் பணத்தை நாம் சம்பாதிக்கும் பொழுது அது நமக்கு பாவமாய் மாறுகிறது. பணம் எப்பொழுது நமக்கு பாவமாய் மாறுகிறது, இந்த பணத்தை பயன்படுத்தி நாம்
பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காமல் இந்த உலகத்தில் சுயநலவாதிகளாய் நாம் வாழும் பொழுது இந்த பணம் நமக்கு பாவமாய் மாறுகிறது. கடைசியாக இந்த பணம் எப்போ பாவமாக மாறுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பணத்தை எப்பொழுது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தமாய் இல்லாமல் இருக்கிறோமோ அப்போ இது பாவமா மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, unless and until you are ready to sacrifice it. அப்படின்னா ஆண்டவர் ஒரு பணக்கார வாலிபன் அவர் இடத்துல வந்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். என்ன அர்த்தம்னா, you sacrifice everything you have. அப்படின்னா ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எதிரே தோன்றி, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எதிரே தோன்றி உடைய எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றிவான்ற வார்த்தை நம்ம இடத்துல சொல்லுவாரானால், ஐயோ நான் இவ்வளவு பெரிய வீடை கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா கட்டினேன், இவ்வளவு பணத்தையும் நகையும் இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சேனே, அதையெல்லாம் எப்படி ஆண்டவரை நான் விட்டுட்டு வர முடியும்? என்னால் வர முடியாது, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் இவைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோமானால் அது பாவம். You are ready to always sacrifice it. You should always be ready to sacrifice it. நம்முடைய பணத்தை ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலையிலையும் நாம் சாக்ரிஃபைஸ் பண்ண, தியாகம் செய்ய ஆயத்தமா இருப்போமானால் அது நமக்கு லாபம், அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடைசி குறிப்பை கேட்ட உடனே ஒரு பயம் வரும் நமக்கு, அடடா எல்லாத்தையும் எப்படி விட்டுட்டு வந்துட முடியும் அப்படின்னு, இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைப்புகளை அழைக்கிறார். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் படிச்சிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சு பாருங்க வாய்ப்பு கிடைச்சா. அவர்கள் எல்லாம் பல கோடி, அவங்களுடைய வாழ்க்கையில் பல ஆயிரம் கோடிகள் எல்லாவற்றையும் அவர்கள் உதறி தள்ளிவிட்டு ஒரு எளிய ஊழியம் செய்வதற்காக கர்த்தரிடத்துல வந்தாங்க. சிடி ஸ்டட்டன் அப்படி ஒரு தேவ மனிதர் இருந்தார். பிரபலமான ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர். தன்னுடைய எல்லா பணங்களையும் ஊழியங்களுக்கு, பல ஊழியங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு, நல்ல நல்ல ஊழியங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு அநேக தேசங்களில் அவர் போய் ஊழியம் செய்தார். இந்தியாவுக்கும் வந்து ஊழியம் செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை நாளைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலையும் தோன்றி அப்படிப்பட்ட காரியம் சொல்லுவாரானால், நீங்கள் அதை செய்ய ஆயத்தமாக இருப்பீர்களானால் உங்களுடைய பணம் உங்களுக்கு லாபம். அல்லேலூயா. உங்களுடைய பணம் உங்களுக்கு ஆசீர்வாதம், லாபம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் எப்போ வேண்டுமானாலும் தோன்றி எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று அழைப்பாரானால், எல்லாவற்றையும் விட்டு நம்ம அவரை பின்பற்றுவதற்கான இருதயம் நமக்கு இருக்குமானால் பணம் நல்லது. ஆமேன். வரல பாருங்க. ஆமேன். கடைசி பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட் தான், எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு தனி கிருபை தேவை, தனி அர்ப்பணிப்பு தேவை. உண்மையாக தான் சொல்கிறேங்க. அது சாதாரணமாக எல்லாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த கடைசி குறிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கடைசி குறிப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயம் பக்குவப்படுவதற்கே தனி கிருபை தேவை, அதற்கு தனி ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு தனி ஒரு அழைப்பு தேவையாக இருக்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அப்போ இந்த காலை வேளையில் நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் பணம் நமக்கு நல்லது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இன்னும் பணத்துக்கு அடிமையாகலை, நான் இன்னும் என் பணத்தின் மீது நம்பிக்கையை வைக்கல, நான் தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கிறதில்ல, சம்பாதிக்கவும் மாட்டேன். நான் இந்த பணத்தை பயன்படுத்தி பரலோகத்தில் தான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க போகிறேன். பூமியிலையும் வாழுவேன், பரலோகத்துக்கும் அதை சேர்த்து வைக்கிறேன். என்னுடைய பயணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தருக்காக நான் தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய பணம் பாவம் அல்ல, அது நமக்கு லாபம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கவனிங்க, இந்த பணம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில என்னவா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பணம் சாபமாய் மாறிவிடக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமானால் இந்த பணம் நமக்கு சாபமாய் மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ